நம்பர் வந்து டிடி அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து டிக்கு பதில் டிடின்னு போட்டாங்க அப்படின்னா, அப்ப வந்து எப்படி அது டிடின்னு போடுவாங்க எனக்கு புரியல. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அது எழுதும்போது வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர நீங்க தப்பா போட்டு ரோட்ல ஓட்டுனீங்கன்னா, அது கிரிமினல் அஃபென்ஸ். உங்களுக்கு ஒரு பைக் இருக்கோ, கார் இருக்கோன்னு வச்சுக்கங்க. அது வந்து இப்ப வந்து 3, 4, 5, 7ன்னு வச்சுக்கங்க. அந்த 7க்கு பதில் 8 போட்டு ஓட்டுனீங்கன்னா, யூ ஆர் ட்ரைங் டூ ஹைட் சம்திங். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராலாம் இருக்கு. ஸோ உங்களோட நம்பர் என்னவா ஃபோக்கஸ் ஆகும்? அப்படி ஒரு ஆம்புலன்ஸ் என்னும்போது, அந்த ஆம்புலன்ஸோட நம்பர வந்து எப்படி மாத்தி எழுதுவாங்க? எப்படி மாத்தி எழுதுவாங்க? அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, அந்த ஆம்புலன்ஸோட எஃப்சி போயிருச்சு. எஃப்சி முடிஞ்சிருச்சு. அத நாங்க குடோன்ல போட்டுட்டு, இப்ப வேற ஒரு ஆம்புலன்ஸ் நாங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், வச்சுட்டோம், போயிட்டோம். எல்லாத்துக்குமே வந்து நீங்க டாக்குமெண்ட் அதான் பேப்பர்ஸோட வந்து நீங்க பிரஸ் முன்னாடி உட்கார்ந்து, நான் குற்றமற்றவன், என்னைய வந்து இப்படி விமர்சனம் பண்றாங்க, என்னைய வந்து சர்வதேச கைக்கூலிங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நான் தினக்கூலி, எனக்கு வர வருமானம் இப்படி. இதெல்லாம் நீங்க இப்ப சொல்லி விளக்கம் குடுத்தீங்கன்னா பரவால்ல. நீங்க என்ன எங்க இருந்து விளக்கம் குடுக்குறீங்க? ஒரு செவரு பின்னாடி. பார்த்தீங்களா? ஒரு செவத்துக்கு பின்னாடி இப்படி நின்னுகிட்டு, ஐயோ! என் மேல இவ்வளவுமா? ஒரே ஒரு படம் தான் நடிச்சேன். என் மேல இவ்வளவு வன்மமா? அப்படின்னா யாருக்கு வன்மம்? எதுக்கு வன்மம்? அத சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், பாலா மேல என்னங்க வன்மம்? பாலா நல்லது செய்றாருன்னு சொல்லி பாலா மேல எல்லாருமே அஃபெக்ஷனா தான் இருக்காங்க. அன்பா தான் இருக்காங்க. பாலா மேல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அன்பா தான் இருக்காங்க, பாசமா தான் இருக்காங்க. பாலா வந்து ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு குடும்பத்திலயும் அவங்க வீட்டு பையனா நெனைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாலா மேல என்ன வன்மம்? அப்ப வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க. நீங்க வந்து உங்க நான் உடனே சிம்பிளா கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன்ம்மா. நீங்க வந்து ஒரு 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 தவறான முன் உதாரணமா நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து சொசைட்டில ஒரு 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 மக்களுக்கு உதவி செய்யணும்னா, மொத்த மக்களுக்கும் நீங்க உதவி செய்ய முடியாது. அது வந்து ஒரு கவர்ன்மெண்ட் தான் பண்ண முடியும். புரியுதா கண்டிப்பா, உங்களுக்கு? கண்டிப்பா. ஒரு இலவச மருத்துவமனைனா எல்லா ஊர்லயும் லூக் அண்ட் கார்னர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இலவச மருத்துவமனைகள் இருக்கு. எக்ஸ்ட்ரார்டினரியான ஸ்பெசிலிட்டீஸ் அதாவது வந்து உயர்தர சிகிச்சை. அதாவது அறுவை சிகிச்சையிலேருந்து எல்லா சிகிச்சையுமே பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க ஒரு மருத்துவமனை கட்டி அதுக்கு மக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பாலி கிளினிக்கோ, கிட்னிக்கோ ஏதோ ஒண்ணு. நல்ல எண்ணம் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுல எல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எப்படின்னா, இது வந்து நீங்க விளம்பரப்படுத்துறது எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த மருத்துவமனை கட்டுனாங்கல்லம்மா, ஆமா. அந்த மருத்துவமனையோட இதெல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு காமிச்சாங்க ஒரு சேனல்ல. இங்க இது வருது, இங்க அது வருது, இங்க இது வருது. கடைசியில வந்து எதுவுமே வரல. நான் ஒரு சாதாரணமான குடிசையில வந்து பாலி கிளினிக் கட்ட போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கால் கிரவுண்ட்ல பாலி கிளினிக் கட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி அதாவது ஒரு 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 நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க. இன்னைக்கு வந்து அது விமர்சனம் ஆயிடுச்சு. ஓகேவா? விமர்சனம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து தன்னிலை விளக்கம்ங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு பப்ளிக்கு முன்னாடி, ஒரு பிரஸ்ஸுக்கு முன்னாடி நீங்க குடுக்கணும். பப்ளிக் முன்னாடி குடுக்க வேணாம். பிரஸ்ஸுக்கு முன்னாடி கூப்ட்டு, இந்த மாரி இருக்குங்கிற ஒரு தன்னிலை விளக்கத்த நீங்க குடுக்கணும்.